ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம Node.js எப்படி அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசில இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் Node.js டவுன்லோட் பண்றதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் Node.jsக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ள வந்ததுக்கப்புறம் கெட் Node.js அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்க மேல டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. நான் மேல இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். Node.js டவுன்லோட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல கீழே கெட் எ ப்ரீபில்ட் Node.js ஃபார் அப்படின்னு போட்டு எனக்கு இங்க விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டுது. இந்த ஆப்ஷன் மேல நான் கிளிக் பண்றேன். இதுல விண்டோஸ், மேக்ஓஎஸ், லினக்ஸ் மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான ஆப்ஷன்லாம் காட்டுது. நமக்கு விண்டோஸ் தான் தேவை. அதனால இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் அப்படின்னு போட்டு இங்க x64 அப்படின்னு எனக்கு இப்போ காட்டுது. இந்த ஆப்ஷன் மேல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னா நம்மளுடைய பிசி என்ன ஆர்கிடெக்சர் அப்படின்றத நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். என்னுடைய பிசி பார்த்தீங்கன்னா 64 பிட். அதனால x64 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்க ARM ப்ராசஸர் இருக்கக்கூடிய பிசி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் x64 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல .msi அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி Node.js சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிருச்சு. நான் இங்கே இருக்கக்கூடிய ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகிருக்குதோ அந்த ஃபோல்டர் லொகேஷன் வந்து போய்க்கிறேன். இதுதான் நான் இப்போ டவுன்லோட் பண்ண Node.jsக்கான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் ஓப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. Node.js இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான செட்டப் விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நாம ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதில் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் இன் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு நேராக ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும். இந்த செக் பாக்ஸை மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக் ஆயிரும். டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு எங்க இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. டெஸ்டினேஷன் ஃபோல்டர் அப்படின்ற இந்த செக்ஷன்ல டிஃபால்ட்டா ஒரு ஃபோல்டர் லொகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்க எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. டிஃபால்ட்டா என்ன இருக்குதோ அதை அப்படியே விட்டுருங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அகைன் இங்க இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் தி நெசசரி டூல்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா Node.js வந்து இன்ஸ்டால் ஆகும் பொழுது Node.js மட்டும் இன்ஸ்டால் ஆகாம அது கூடயே சில அடிஷ்னல் டூல்ஸும் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். நாம இப்போ வெறும் Node.js மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு சின்ன பாப்அப் மெசேஜ் வந்து வரும். அதில் எஸ் நோ அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு Node.js சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். Node.js பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. கீழே இங்கே இருக்கக்கூடிய ஃபினிஷ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நாம் நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் Node.js ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். Node.js இன்ஸ்டால் ஆனது ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா கீழே இங்கே இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனுக்கு போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நோட் ஸ்பேஸ் -v அப்படின்ற இந்த கமாண்டை கொடுத்துட்டு என்டர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுடைய பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய Node.js உடைய வெர்ஷன் என்ன அப்படின்றத இங்கே காட்டும். நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய Node.js உடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெர்ஷன் தான் எனக்கு இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் காட்டுது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிசியில் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய Node.js வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.